முதல்ல ஒன்று செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கா உங்களுக்கு? முதல்ல உங்களுக்கு என்ன வரணும்? முதல்ல உங்களுக்கு என்னங்க வரணும்? கையில பணம், வெள்ளி, பொண்ணு அது இல்லைங்க, அது வரட்டும், அதுக்கப்புறம் செய்யறேன்னு சொல்லாதீங்க. முதல்ல ஒரு தேவ பிள்ளைக்கு வர வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வருமேயானால் நான் வேலையை ஆரம்பிப்பேன். ஆமென். ராத்திரி முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே, எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, வார்த்தை முதல்ல வரணும். முதல்ல எதுதான் வரணும்? ஒரு விசுவாசிக்கு முதல்ல எதுதாங்க வரணும்? வாக்குத்தத்தம் வரணும். உங்களுக்கு வாக்குத்தத்தம் வந்திருக்கா? வந்திருக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு சுகம் கிடைக்கும் வாக்குத்தத்தம் வந்திருக்குது. இந்த வாக்குத்தத்தம் வரட்டும்னு காத்திருக்க வேண்டாம். உங்களுக்கு நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேங்கிற வாக்குத்தத்தம் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட, ஒவ்வொரு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குரியது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்பது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு உரியது. அப்போ நல்ல எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று இவர் சொல்லுவதற்கு எதை சொல்லுகிறார்னா, இவங்க எதுக்கு காத்திருக்காங்கன்னா, கையில வெள்ளி வரட்டும், கையில பொண்ணு வரட்டும், அப்புறம் அதுக்கு திறமையான கட்டுகிற இன்ஜினியர்கள்லாம் வரட்டும், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வரட்டும், ஒரு ராஜா வரட்டும், அதுக்கப்புறம் ஆலயத்தை கட்டுவோங்கிறாங்க. இல்ல, முதல்ல கர்த்தருடைய வார்த்தை வரட்டும். முதல்ல எனக்கு என்ன வந்திருக்கிறது? முதல்ல நமக்கு என்ன வேணும்? நம்ம வாழ்க்கையில முதல்ல எதை செய்தாலும் ஒரு தேவ பிள்ளைக்கு முதல்ல என்ன வேணும்? கர்த்தருடைய வார்த்தை வேணும். ஆமென் சொல்லுங்க. வாக்குத்தத்தம் வேணும். இந்த வார்த்தையும் வாக்குத்தத்தமும் வந்ததுனாலதான் காலேபு சொன்னாரு, நாம எளிதில போய் அதை சுதந்தரிக்கலாம். என்ன வார்த்தை வந்துச்சு அவருக்கு? கானான் தேசத்தை உனக்கு கொடுத்துட்டேன்ட்டாரு. அந்த நம்பிக்கை, அந்த வார்த்தையில தான் சொல்றாரு, நாம போய் ஜெயிக்கலாங்கிறாரு. மற்றபடி எனக்கு பலன் இருக்கு, நான் போய் அந்த ராட்சதர்களை அழித்துருவேன் அப்படிங்கிற தன் சுய நம்பிக்கையில சொல்லல. அவர் எந்த நம்பிக்கையில சொல்றாரு? எனக்கு வார்த்தை வந்து விட்டது, தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, அதனால நான் போய் செய்ய போகிறேன். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு வார்த்தை வந்துட்டு நான் சுகத்தை எதிர்பார்க்கிறேன். எனக்கு வார்த்தை வந்து விட்டு நல்வாழ்க்கையை எதிர்பார்க்கிறேன். எனக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வந்து விட்டது, நான் ஐஸ்வர்யத்தை எதிர்பார்க்கிறேன். எனக்கு வாக்குத்தத்தம் வந்து விட்டது, என் எல்லைகள் எங்கிலும் சமாதானத்தை எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அப்படியே சமாதானம் பெரிதா இருக்கும், அவருடைய சமாதானமான வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கிறேன். இப்படி வார்த்தை வந்ததுனால நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க சொல்லும் போது நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அதை நோக்கி நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. அது வேற மனநிலைமையா இருக்கும். அதைத்தான் இவர் சொல்றாரு, இப்போ உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள்.